இல்லை தமிழ்முன் அன்சாரிக்கு வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும். வார்த்தைகளை ரொம்ப தப்பாக விட்டுட்டு இருக்கிறாரு. இங்கே வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் மத நல்லிணக்கம் என்ன மத நல்லிணக்கம்னா மத நல்லிணக்கம்னா இந்துக்களை இழிவுபடுத்துறதா மத நல்லிணக்கமா? திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ், காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஃபைல்ஸ் எப்படி நீங்கள் ஒன்று சேர்க்கலாம்? திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்னு கொண்டு வர எவனுக்கு ஃபைல்ஸ் வந்துச்சு? திருப்பரங்குன்றத்தால. அப்ப திருப்பரங்குன்றத்துல யார் பாதிக்கப்பட்டது? திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் வெளியிடலாம். இல்லை எவனா ஒருத்தன் இந்து இருக்கானா? 2 பேர் கிறிஸ்டியனு, மீதி 3 பேர் முஸ்லீம். யார் நீங்களா மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுறீங்க? திமுகவுக்கு என்னன்னா ஒருத்தவங்க ஆட்சியை கலைக்கணும். அப்ப இங்க ஜாதி கலவரத்தை உண்டாக்குறதுக்கு, மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு, இல்ல ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு உள்ள இருக்க எம்எல்ஏக்களை காசை கொடுத்து வாங்குறதுன்னு எல்லா தில்லுமுள்ளு திருகுதாரத்தையும் பண்ணுவாங்க திமுக கரைக்கு. அப்ப நான் வன்னியரசை வந்து நாளைக்கு வந்து நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் வாங்கினா வருவாரா? அத்தனை ஸ்லோகத்தை சொல்லி அது எத்தனாவது பக்கம், அது என்ன வாசகம், யார் சொன்னதுன்னு சொல்றாரு வன்னியரசு அவர்கள். ஆனா கேட்டீங்கன்னா நான் வந்து இந்துங்க பட்டியலினத்தை சொல்றேன். நீங்க சமூக நீதித்துறை அமைச்சர் தானே, சமூக நீதி அவங்களுக்கு மட்டும்தானா? இங்க கிடையாதா? அப்ப இங்க வந்து உட்காந்து ஒரு திருப்பாவையில 4 வரி சொல்லுங்க, திருவம்பாவையில 4 வரி சொல்லுங்க, தேவாரத்துல ஒரு 4 வரி பாடுங்க. சில அடிப்படைவாதிகள் இங்க இருக்கா பாருங்க, மதக்கலவரத்தை உண்டு பண்ணுன்னு இந்த கருணாஸ்லாம் திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு எலெக்ஷன் டைம்ல கருணாஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பட்டையை போட்டுட்டு வந்துனாப்புல. நேற்று திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்ல பார்த்தா பட்டையும் காணா கொட்டையும் காணா. விஜய் அவர்கள் வந்து ரொம்ப 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 கண்கொத்தி பொம்மை மாதிரி இருக்கும். நீங்க உங்க கூட இருக்கிறவங்களை வச்சே உங்க கண்ணை குத்துவாங்க. நீங்க தொண்டு செய்யறங்கிற பேர்ல ஃபண்டு வாங்கிக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? மக்களை வந்துட்டு இப்பா நீ இவங்களுக்கு ஓட்டு போடு, நீ அவங்களுக்கு ஓட்டு போடு, அங்க ஒரு போராட்டம் நடக்குது போய் ஃபண்டு பண்ணு, இங்க ஒரு போராட்டம் நடக்குது ஃபண்டு பண்ணு. கணக்கு காட்டுனா கணக்கு காட்ட முடியாதுன்னு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் கணக்கு காட்ட மாட்டீங்க? அப்ப அந்த பணத்தை எதுக்கு நீங்க செலவு பண்றீங்க? பிரச்சனை வந்து தவறா கணக்கு காட்டுற இல்ல இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுற என்ஜிஓக்களுக்கு தானே ஒழிஞ்சு சாமானிய மக்களுக்கு கிடையாது. இவங்க ஊர் முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏயோ இதை ஆர்ப்பாட்டம் பண்றீங்களோ உங்களுக்கு வெக்கமா இல்ல? அந்த இது நடந்தது எப்போ? 1.5 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சி. நாங்க சொன்னவையா போன 5 வருஷம் ஃபுல்லா திமுக ஆட்சியில போதை கலாச்சாரம், போதை பொருள் கலாச்சாரம், எங்க பார்த்தாலும் போதை பொருள் கிடைக்குதுன்னு இல்லவே இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்ப சரத்து வந்து ட்ரக்ஸ் தான் எடுத்தாருன்னு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. அப்ப போன தடவை ஆட்சியில இருந்தது யாரு? காவல்துறை கையில வச்சிருந்தது யாரு? இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளரான சுமதி மேகவர்ணம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. காஷ்மீரி ஃபைல்ஸு, கேரளா ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண முடியுது, ஆனால் திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ண விடமாட்டேன்ற மாதிரி கொந்தளிச்சிருக்காரு மேம் தமிழ்முன் அன்சாரி. இல்லை தமிழ்முன் அன்சாரிக்கு வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும். வார்த்தைகளை ரொம்ப தப்பாக விட்டுட்டு இருக்கிறாரு. இங்கே வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் மத நல்லிணக்கம்னா என்ன மத நல்லிணக்கம்னா இந்துக்களை இழிவுபடுத்துறதா மத நல்லிணக்கமா? நாங்கள் இந்துக்கள்லாம் நாளைக்கு சேர்ந்து உங்களுக்கு எதிராக நாங்கள் ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் வெளியிட்டோம்னா நீங்கள் விட்டுருவீங்களா? திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ், காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஃபைல்ஸ் எப்படி நீங்க ஒண்ணு சேர்க்கலாம்? காஷ்மீர் ஃபைல்ஸ்ங்கிறது என்ன? காஷ்மீர்ல இருந்த மக்கள் என்ன வேதனைப்பட்டாங்க, அவஸ்தப்பட்டாங்கன்னு வெளியிட்டது காஷ்மீர் ஃபைல்ஸ். கேரளா ஃபைல்ஸ்ங்கிறது என்ன? நீங்க கேரளால இருக்க பெண்கள், இது உண்மையா நடந்த சம்பவம், யாரும் பொய்ய சொல்லல. கேரளால இருக்க பெண்களை எப்படி லவ் ஜிகாத்துங்கிற பேர்ல நீங்க மதமாத்தி நீங்க கொண்டு போய் ISIக்குள்ள கொண்டு போயிட்டு தீவிரவாதிகளா நீங்க யோசிச்சு பாரு. ஒரு பொம்பளை பிள்ளைய நீ வளர்த்து உசுர கொடுத்து கட்டி கொடுத்து எல்லாம் பண்ற. உன் வீட்டு பொம்பளை பிள்ளை தடிக்க கீழே ஒண்ணா நீ தாங்குவியா? அந்த புள்ளைய கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க? செக்ஸ் லேவ் ஆக்குறாங்க. அங்க இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாத்துக்கும் அடிமையா செக்ஸ் லேவா அனுப்புறது, அந்த புள்ள உடம்புல குண்டை கட்டி அனுப்பி விடுறது, தீவிரவாதிகளை ஆக்குறது, அந்த பிள்ளைங்களை வந்து பாம் ஆக்குறது, தனி மனித வெடிகுண்டாக்குறது. ஏடா இந்த அநியாயம்லாம் நீங்க பண்ணுவீங்க? பாவம் அவஸ்தப்பட்டவங்க எத்தனை பேரோட ரெக்கார்டோட சொல்லியிருக்காங்க. அதை இங்க வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க என்னென்ன பிரச்சனை பண்ணீங்க? அப்ப உண்மையா நடந்த கதையை உங்களுக்கு அப்ப திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்னு கொண்டு வர எவனுக்கு ஃபைல்ஸ் வந்துச்சு? திருப்பரங்குன்றத்தால. அப்ப திருப்பரங்குன்றத்துல யார் பாதிக்கப்பட்டது சொல்லுங்க, வாங்க உட்காந்து பேசுவோம். திருப்பரங்குன்றத்துல எத்தனை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்க? திருப்பரங்குன்றத்துல எத்தனை இஸ்லாமியர்கள் நசுக்கப்பட்டாங்க? என்ன நீங்க உங்க கதையை எடுத்துட்டு வருவீங்க? யார் நீங்களா மத நல்லிணக்கம் பேச? திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் வெளியிடலாம். இல்லை எவனா ஒருத்தன் இந்து இருக்கானா? 2 பேர் கிறிஸ்டியனு, மீதி 3 பேர் முஸ்லீம். யார் நீங்களா மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுறது? ஏன் உங்க திமுகலையே இல்ல தீக்காலையே நான் இந்து தான் விபூதி வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு பஜனை பாடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஆனா பெரியார மாட்டிட்டு திரிவாங்களா கருப்பு சட்டை போட்டுட்டு, அந்த மாதிரி பேருக்கு கூட ஒரு இந்து உங்களால கூப்பிட முடியலையா? அப்ப சூடு சொர்ணம் இருக்கிறவங்க திமுக காரங்களே வரலங்க. ஏன்னா முருகன் கிட்ட விளையாண்டா மூக்க உடச்சு விட்டுருவாருன்னு தெரியும் அவங்களுக்கு. அப்ப திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் நீ என்ன ரிலீஸ் பண்ற? நாங்க ரிலீஸ் பண்ணணும். எப்படிப்பா எங்க முருகன் மலை மேல தர்கா வந்துச்சு, எப்படிப்பா சிக்கந்தர் வந்தாருன்னு சிக்கந்தர் ஃபைல்ஸ் நாங்க ரிலீஸ் பண்ணணும்.
நாங்க வாயை மூடிக்கிட்டு கோர்ட்ல போய் உட்காந்துக்கிட்டு ஐயா எங்க விளக்கேத்திக்கிறோமையா இதாயா விளக்கு தூணுங்கிறாங்கய்யா நாங்க விளக்கேத்திக்கிறோயான்னு எங்க கோயில விளக்கேத்துறதுக்கு நாங்க கோர்ட்டா படி ஏறி பிச்சை எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கோம் எங்க பெரும்பான்மையா இருக்க இந்துக்கள். ஆனா நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் இதுல உயர் நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்து ஒரு டிவிஷன் பெஞ்சில் தீர்ப்பு வந்து இப்ப நீங்க என்ன பண்றீங்க எங்க காசு எடுத்துட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க. நாங்க வாயை மூடிட்டு தானே இருக்கோம். நான் ஏதாவது ஃபைல்ஸ் வந்தோமா? நீங்க ஏன் ஃபைல்ஸ் வந்த மாதிரி கத்திட்டு கிடக்குறீங்க? திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் வெளியிடுறாங்களாம். அது இங்க நுங்கம்பக்கத்துல ஒரு தியேட்டர்ல இது பண்றதுக்கு இவங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு. அப்ப இவங்களோட பிளான் என்னன்னா இதெல்லாம் திமுகவோட வேலை. திமுகவுக்கு என்னன்னா ஒருத்தவங்க ஆட்சியை கலைக்கணும். அப்ப இங்க ஜாதி கலவரத்தை உண்டாக்குறதுக்கு மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு இல்ல ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு உள்ள இருக்க எம்எல்ஏக்களை காசை கொடுத்து வாங்குறதுன்னு எல்லா தில்லு முள்ளு திருக்குதாரத்தையும் பண்ணுவாங்க திமுக காரங்க. அப்ப விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இங்க இந்த இவர் சபாநாயகரை கொண்டு போய் திருச்சபையில பேச விடுறது, வன்னியர்ஸை கொண்டு போய் இந்த சுவிசேஷர்கள் கூட்டத்துல பேச விடுறது, இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நீங்க இன்னைக்கு ஒரு அரசாங்கத்துக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு நீங்க சபாநாயகர், அவர் வந்து ஒரு அமைச்சர். அப்ப நீங்க எல்லாத்துக்கும் தான் பொதுவானவங்க. அப்ப நான் வன்னியர்ஸை வந்து நாளைக்கு வந்து நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் வாங்கினா வருவாரா? அங்க போய் உட்காந்து திருச்சபையில உட்காந்து கிரேக்கம் அதனது பைபிள் வேற அரசியலமைப்பு சட்டம் வேற இல்ல, பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் வந்து அம்பேத்கர்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு அத்தனை இதை சொல்றாரு. அத்தனை ஸ்லோகத்தை சொல்லி அது எத்தனாவது பக்கம் அது என்ன வாசகம் யார் சொன்னதுன்னு சொல்றாரு வன்னியர்ஸ் அவர்கள். ஆனா கேட்டீங்கன்னா நான் வந்து இந்துங்க பட்டியலினத்தை சொன்னேன், நான் கிறிஸ்தவம் கிடையாதும்பாங்க. சரி நீங்க இந்து தானே, வாங்க ஒரு சைவ சமய நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறோம், வாங்க வாங்க ஒரு வைஷ்ணவ நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறோம், வாங்க. நீங்க சமூக நீதித்துறை அமைச்சர் தானே, சமூக நீதி அவங்களுக்கு மட்டும்தானா, இங்க கிடையாதா? அப்ப இங்க வந்து உட்காந்து ஒரு திருப்பாவையில 4 வரி சொல்லுங்க, திருவம்பாவையில 4 வரி சொல்லுங்க, தேவாரத்துல ஒரு 4 வரி பாடுங்க சொல்லிடுவீங்களா? சும்மா பேருக்கு பேப்பர்ல எழுதி கொடுத்தா படிச்சிருவீங்களா? என்ன உங்க சமூக நீதி? அப்ப நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இங்க பெரும்பான்மையா இருக்கிறது இந்துக்கள். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்துக்கள் இப்ப வரைக்கும் யாரோட ஒப்புதமுக்கும் போறது இல்லை. அவங்க அமைதியா அவங்களோட வழிய என் கோவில்ல போய் ஒரு விளக்கேற்றணும்னா கூட நாங்க கோர்ட்டுக்கு தான் போறோம். நாங்க பெரும்பான்மையா இருக்கையா நாங்க 100 பேர் போய் மேல விளக்கேற்றோம் என்ன கேட்கணும்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு நைட் 9 மணிக்கு மேல 10 பேர் மேல போய் விளக்கேற்றா நீங்க என்ன செய்வீங்க? யாராவது செஞ்சாங்களா இந்துக்களத? இல்ல செய்ய தெரியாம இருக்காங்களா? ஏன் செய்யல? இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம், நம்ம சட்டத்தை மதிக்கணும். நமக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு. கூட இருக்க இஸ்லாமிய சகோதரர்களை மதிக்கணும், கிறிஸ்துவ சகோதரர்களை மதிக்கணும். இந்த மரியாதை இந்த ஒழுங்கு வந்து இந்துக்கள் கிட்ட இருக்கு, சாமானிய கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் கிட்ட இருக்கு. சில அடிப்படைவாதிகள் இருக்காம பாருங்க, மதக்கலவரத்தை உண்டு பண்ணுன்னு இந்த கருணாஸ்லாம் திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு எலெக்ஷன் டைம்ல கருணாஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பட்டையை போட்டுட்டு வந்துனாப்புல. நேற்று திருப்பரங்குன்ற ஃபைல்ஸை பார்த்தா பட்டையும் காணா கொட்டையும் காணா. அப்ப நீங்க என்ன சந்தர்ப்பவாதம்? நீங்க முதல்ல இந்துவா? நீங்க உங்க வீட்டில் கிறிஸ்டியானிட்டி தானே ஃபாலோ பண்றீங்க? யாரை ஏமாதிரி தெரியுறீங்க நீங்க? அப்போ நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ரொம்ப 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 கண்கொத்தி பொம்மை மாதிரி இருக்கணும். இங்க உங்க கூட இருக்கிறவங்களை வச்சே உங்க கண்ணை குத்துவாங்க. ஏன்னா இங்க சபாநாயகர் பாருங்க உட்காந்து சர்ச்சில் எது திருச்சபையில் மாதிரி சட்டசபையிலே வந்து இது ஓதுறாரு. அதே இங்க பாருங்க வன்னியரசு அவர்கள் பாருங்க சுவிசேஷர்கள் கூட்டத்தில் போய் பேசுறாரு. அப்புறம் என்ன கேட்கிறாரு, ஏங்க இஸ்லாமியர்கள்லாம் வந்து சிஏஏக்கு எதிராக போராடுறாங்க, கிறிஸ்தவர்கள் போராடலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மதக்கலவரத்தை தூண்டிங்க தானே. அப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்க? மத்திய அரசுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள்லாம் போராடுங்க. நீ பாட்டுக்கு வர ஜபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க, அதான் அவன் வேலையா? வேற எது வேலை? சர்ச்சுக்கு எதுக்கு வருவாங்க? வந்தோம் அவன் பிரச்சனை லட்சம் பிரச்சனை கோடி பிரச்சனை வேண்டிட்டு அவன் ஜபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் வரீங்க சர்ச்சுக்கு வரீங்க ஜபம் பண்ணுறீங்க போறீங்க, அதோட உங்கள் வேலை கிடையாது. ஒன்றிய அரசுக்கு எதிராக நீங்களாம் உட்காந்து போராடணுங்கிறாரு யாரே? சமூக நீதித்துறை அமைச்சர். நீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு மேல பிரமாணம் எடுத்திருக்கீங்க. இதுக்கே அவர் மேல ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் தூக்கணும் பதவியை விட்டு. அப்ப நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் சொல்லி ரிலீஸ் பண்ணுனா அப்ப எதை திட்டமிடுது திமுக? இங்க தமிழகத்துல ஒரு மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கு திமுக திட்டமிடுது. விஜய் அவர்கள் வந்து விழிப்போட இருக்க வேண்டிய டைம் இது. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ இந்த FCRA ஃபண்டுமே வந்து எங்களுக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்ற மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே மேம். இதுவும் போய் தான்ப்பா. எப்படி சிஏஏ வந்துச்சுன்னா வீட்டுக்கு இருக்க முஸ்லீம்லாம் துரத்தி பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவானுங்கன்னு போய் சொன்னாங்கல்ல. சிஏஏ வந்துச்சு, இங்க இருக்க இஸ்லாமியர்கள் யாரையாவது தூக்கிட்டு வெளியே கூட்டி போட்டாங்களா? போடல. இப்போ இவங்க வாயை திறந்தாலே போய் தான் பேசுவாங்கன்னு இஸ்லாமியர்களும் கிறிஸ்டியன்ஸும் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன், FCRAங்கிற புது இப்போ வந்திருக்க இப்போ ரெகுலேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, நீ எவ்வளோ பணம் வாங்குறியோ அதை கரெக்டாக
100 வாங்குறேன்னா 100 எனக்கு கணக்கு காட்டணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 100 வாங்குறேன்னா முன்னாடி 50 நான் செலவு பண்ணிக்கிட்டு 50 தொண்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நீ 20 தான் என்ஜிஓ எடுத்துக்கணும், 80 மக்களுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கேட்டகரி 5 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. 5 கேட்டகரியில நீ என்ன கேட்டகரி சொல்றியோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். நான் ஸ்கூலுக்குன்னு சொல்லிவிட்டு நீ போய் அங்கே மதமாற்ற வேலையை பார்க்கறது, இல்லை நான் ஹாஸ்பிட்டல் நடத்துறேன்னு சொல்லிவிட்டு மதமாற்ற வேலையை பார்க்கறது, இல்லை நான் வந்து சமூக சேவை பண்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பேசுறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது. எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி தான் வேலை செய்யணும். நீங்க மாத்தி ஒரு கேட்டகரி பண்ணீங்கன்னா அந்த லைசன்ஸ் கேன்சல் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொன்று தைய முயன்னு குதிக்கிறது எதுக்கு தெரியுமா? யாரெல்லாம் அந்த என்ஜிஓல ட்ரஸ்டின்னு பதிவு பண்றாங்கல்ல, அதுல இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் இருக்கணும். இல்லை சப்போஸ் அவங்க ஃபாரின்ல இருக்காங்கன்னா, அவங்க இந்தியாவிலேருந்து போனவங்க இருக்காங்கல்ல என்ஆர்ஐ, அவங்க வேணா அதுல வந்து ட்ரஸ்டியா இருக்கலாம். ஆனா வெளிநாட்டுக்காரன் இருக்கான்ல, வெளிநாட்டுக்காரன் வந்து அதுல ட்ரஸ்டியா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அடுத்ததா அப்படி நீங்க ட்ரஸ்டியா ரெஜிஸ்டர் பண்றீங்கல்ல, எல்லாரோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டையும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? இங்கதான் அவங்களுக்கு குத்துதே குடையுதேன்னு கத்துறாங்க. என்னன்னா எல்லாரோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டையும் கொடுக்கணும். அந்த என்ஜிஓ ஒன்று நடக்குது இல்ல, அந்த என்ஜிஓவோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டையும் வெப்சைட் அக்கௌண்ட்டையும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது எதுக்காக அப்படின்னா, நீங்க தொண்டு செய்யறங்கிற பேர்ல ஃபண்டு வாங்கிக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, மக்களை வந்துட்டு எப்பா நீ இவங்களுக்கு ஓட்டு போடு, நீ அவங்களுக்கு ஓட்டு போடு, அங்க ஒரு போராட்டம் நடக்குது போய் ஃபண்டு பண்ணு, இங்க ஒரு போராட்டம் நடக்குது ஃபண்டு பண்ணு. நீ தொண்டு செய்யறேன்னு பணத்தை வாங்கிக்கிட்டு இங்க அரசியல் அமைப்புல வந்து குளறுபடியை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அமெரிக்க அரசாங்கம் வந்து என்ன சொல்லுது, அன்னைக்கு யூஎஸ் சைடுல நாங்க வந்து அந்த ஊர்ல எலெக்ஷன் நடந்ததுக்கு, இந்த நாட்டுல எலெக்ஷன் நடந்ததுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணுவாங்குது. அப்போ இந்தியால யார் அரசு அமைக்கணும், யார் பிரதமரா வரணும், யார் முதல்வரா வரணுங்கிறத இந்தியால இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுமே ஒழிஞ்சு வெளிநாட்டுக்காரன் இங்க முடிவு பண்ணக்கூடாது. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியா திரும்ப அடிமையாகிறதுக்கான வேலை. இப்படிதானே வெள்ளக்காரன் உள்ள வந்து நம்மளை அடிமைப்படுத்தினா, நான் சொல்லுவேன் யாரு மன்னரோ இருக்கணும் பேருக்கு, ஆனா நீ எல்லாமே எனக்கு தான், நீ எல்லாம் ரிப்போர்ட் பண்ணும். இப்படிதானே வெள்ளக்காரன் வந்து நம்மளை ஆட்சி பண்ணி அடிமைப்படுத்தினா. அப்ப அதே நீங்க இன்னைக்கு தொண்டு நிறுவனம் மூலமா உள்ள வராங்கன்னா அதுக்கு இவங்க எல்லாரும் கையோன்னு குத்துறாங்க. பிரச்சனை என்ஜிஓக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு இல்ல. கணக்கு காட்டுனா கணக்கு காட்ட முடியாதுன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் கணக்கு காட்ட மாட்டீங்க? அப்ப அந்த பணத்தை எதுக்கு நீங்க செலவு பண்றீங்க? உண்மையாலுமே நீங்க தொண்டு செஞ்சீங்கன்னா, இங்க பாருங்க, நான் 100 பேருக்கு புடவை கொடுக்கணும்னு காசு வாங்கினேன், இந்தாங்க 100 புடவை வாங்கினதுக்கு பில்லு, அதை எடுத்துட்டு போனதுக்கு வண்டிக்கு காசு, இத்தனை பேருக்கு கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு. இதை கணக்கு காட்ட நான் அந்த 100 பேருக்கு புடவை கொடுக்காம அந்த காசை வச்சு நான் வேற ஏதாவது வேலை பார்த்தாதான் என்னால கணக்கு காட்ட முடியாது. அப்போ பிரச்சனை வந்து தவறா கணக்கு காட்டுற இல்ல இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுற என்ஜிஓக்களுக்கு தானே ஒழிஞ்சு சாமானிய மக்களுக்கு கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த HCR ஆக்ட்ங்கிறது என்ஜிஓ நடத்துற அனைவருக்கும் தான். இந்து என்ஜிஓ, கிறிஸ்டியன் என்ஜிஓ, முஸ்லீம் என்ஜிஓலாம் எதையும் பிரிக்கல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இதுவும் திமுகவோட வேலை. திமுகவில் அவர் வில்சன் இருக்கார் பாருங்க, அவர் வந்து மார்ச் மாசம் போன முறை, இப்ப மார்ச் 25 வந்து பார்லிமெண்ட்ல அதை பத்தின டிஸ்கஷன் வந்த உடனே ஏப்ரல் மாசம் இவங்க என்ன பண்றாங்க, சிறுபான்மையினர் கூட்டமைப்புன்னு சொல்லி இந்தியா முழுக்க இருக்க முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரையும் சேர்த்து, என்ஜிஓஸ் எல்லாம் சேர்த்து ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணி இப்போ அது மூலியமா தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திமுகவுக்கு ஓட்டு போடுற இந்துக்கள் எல்லாரையும் வந்து நம்மளே அடிச்சுக்கணும். அப்ப இவங்க பாருங்க, ஒரு என்ஜிஓ நடத்துறதுல கூட அந்த இந்து என்ஜிஓக்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்களாம், இஸ்லாமிய கிறிஸ்துவ என்ஜிஓக்களுக்கு தான் குரல் கொடுப்பாங்களாம். அப்ப திமுக அப்படின்னால இந்து விரோதிகள், இந்து எதிரிகள்ங்கிறது வந்து மக்கள் மூளையில நல்லா பதிஞ்சு வச்சுக்கணும். FCRனால சாமானிய இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்துவர்களுக்கோ சாமானிய மக்களுக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. இல்லீகலா செயல்படுற, கணக்கு வழக்கு ஒழுங்கா காட்டாத எல்லாத்தையும் அடுத்து சில பேர் தொண்டு நிறுவனம் நடத்துவாங்க பாத்தீங்கன்னா, தனக்கே 4 கார் வாங்கி வச்சிருப்பாங்க ட்ரஸ்ட் கணக்குல, என்ஜிஓ கணக்குல. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க தொண்டு செய்யறேன்னு பணம் வாங்கினீங்கன்னா மக்களுக்கு தொண்டு செய்யுங்கிறாங்க. இது என்ன தப்பா? அப்போ இந்த மாதிரி மொள்ளமாரித்தனம் பண்றவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க எல்லாரும் ஆமா நான் கணக்கு காட்ட மாட்டேன், இப்ப லஞ்ச ஒழிப்பு துறைன்னு இருக்கு, அதனால யாருக்கு பிரச்சனை? லஞ்சம் வாங்குறவங்களுக்கு தானே பிரச்சனை. உடனே அரசு அதிகாரிகள் ஐயோ இங்க பாருங்க லஞ்ச ஒழிப்பு துறைன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க எங்களா அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க யார் லஞ்சம் வாங்குறானோ அவனுக்கு அதுல பிரச்சனை, அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்கள உள்ள தூக்கி போடுவாங்க. இதே போல என்ஜிஓல HCRல இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட்ல, யாரு ஒழுங்கா கணக்கு காட்டலையோ அவன் சொத்து போகுது, யார் ரெனியூவல் பண்ணலையோ அவங்க இது போகுது. அப்பயே நீங்க எல்லாரும் சொல்ற குதிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை. நான் மடியில கணத்தை வச்சிருப்பேன் ஆனா என்கிட்ட இருந்து நீ வாங்கக்கூடாது அப்படின்னா மக்கள் தான் அதுக்கு முடிவெடுக்கணும். ஓகே மேம். அதே மாதிரி இப்போ சரத்குமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டாருன்னு திமுக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே மேம். 6 மாதம் வெயிட் பண்ண சொன்னாங்க, இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்களே மேம். இதனால மேம் அதான் அமைச்சர் சரத் வந்து ட்ரக்ஸ் தான் எடுத்தாரா அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு சந்தேகமான விஷயமா இருக்கு. ஏன்னா சாமானியமா குழந்தைகளுக்கான நம்ம டேப்லெட்டை வந்து அப்படி வந்து காடை வச்சுலாம் நம்மளால நுணுக்க முடியாது. இன்னொன்று, குழந்தைங்க 2 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க வந்து மொபைல் ஃபோனில் வச்சு நுணுக்க மாட்டாங்க, அது ஹைலி இன்ஃபெக்ஷியஸ், அது பயங்கர இன்ஃபெக்ஷன் ஆகும். பிள்ளைங்களே மொபைலை கொடுத்தோம்னா மொபைலை கொண்டு வாயில வச்சா வைக்க விட மாட்டோம், நம்ம கையில் வாங்கிடுவோம், ஏன்னா இது இன்ஃபெக்ஷன் ஆகும்ட்டு. அவர் வந்து தெளிவுபட ஒரு இது மாதிரி ஒரு கண்ணாடி சர்ஃபேஸில் வச்சு அதை பொடி பண்ணி
அந்த கோடு மாதிரி போட்டு கையில் ஒரு 500 நோட்டு வச்சிருக்காரு. அவர் பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு ஒரு பவுச்சை வச்சு, ஒரு கருப்பு கலர் பவுச்சை வச்சு இப்படி மறைச்சிட்டு உட்காந்துருக்கு. குழந்தைக்கு மாத்திரையை நுணுக்கிறத ஏன் மறைக்கிறீங்க? இன்னொன்று, பொதுவாக குழந்தைகளுக்கு மாத்திரையை நுணுக்கிறது அப்படிங்கிறதே கிடையாது. ஆஃப்னா ஆஃப் டேப்லெட் எடுத்து அந்த ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் தண்ணி இருக்கும், தண்ணியில் போட்டால் அதுவே டிசால்வ் ஆகிடும், கரைஞ்சிரும். அதுதான் பெஸ்ட் மெத்தடு. நுணுக்கி போடுறது அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் பாட்டி காலத்தில் வேணால் அந்த உரலை வச்சு இடிச்சு அதுலேருந்து எடுத்து சங்கலை போட்டு போடுவாங்களா இருக்கும், இப்போ கிடையாது. அப்போது தாவேகா வந்து அமைச்சர் சரத் ட்ரக்ஸ் தான் எடுத்தாரா இல்லையாங்கிறத கிளியர் கட்டாக ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ட்ரக் டெஸ்ட்னு இருக்குது, ஃபாலிக்கல் டெஸ்ட். அதை எடுத்தால் அவரோட தலைமுடியிலேருந்து எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ட்ரக்ஸ் எடுத்து இப்போ நடுவில் விட்டே இருந்தால் கூட அது தெரியும். உடம்புல இருக்க முடியிலேருந்து எடுத்தால் 1 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து நடுவில் விட்டுருந்தா கூட இப்போ தெரியும். அப்போது இந்த டெஸ்ட்டை எடுத்து தன்னை சுத்தமானவர் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல தாவேகா இருக்குது. இந்த பக்கம் திமுகவுக்கு வருவோம். இவங்க ஊர் முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏயோ இதை ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு வெக்கமா இல்லை? அந்த இது நடந்தது எப்போ? 1.5 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சி. அப்போ திமுக ஆட்சியில் ஒரு IPL மேட்ச் நடக்கிற ஓப்பன் பிளேஸில் ஒருத்தன் உட்காந்து ட்ரக்ஸை நுணுக்கி எடுத்து, அது நீங்கள் ட்ரக்ஸுங்கிறீங்க, உங்கள் பேச்சுக்கே வைப்போம், ட்ரக்ஸை நுணுக்கி எடுத்து அந்த வீடியோ எடுத்து தக் லைஃப்னு போடுறான்னா அப்போ என்ன அளவுக்கு கேவலமாக திமுக ஆட்சி நடந்திருக்கு? திமுகவில் எவ்வளோ பேர் ட்ரக்ஸு, அப்போ ட்ரக்ஸு அப்படி கடமடை பாஞ்சு போடி இருக்கு. உங்கள் ஆட்சியில் இப்படி கேவலமாக ஒரு IPL கிரவுண்டில் உட்காந்து ஒருத்தன் ட்ரக்ஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் கேவலமான ஒரு கேடுகட்ட ஆட்சியை நடத்திவிட்டு இப்போ வந்து தையா தக்கான ஊர் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? நாங்கள் சொன்னவே போன 5 வருஷம் ஃபுல்லாக திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம், போதைப் பொருள் கலாச்சாரம், எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் கிடைக்குதுன்னு இல்லவே இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ சரத்து வந்து ட்ரக்ஸ் தான் எடுத்தாருன்னு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. அப்போ போன தடவை ஆட்சியில் இருந்தது யாரு? காவல்துறை கையில் வச்சிருந்தது யாரு? ஸ்டாலின் ஐயா. அப்போ இத்தனை காவல்துறை செக்கிங்லாம் பண்ணி உள்ளே விட்டு ஃபுல் CCTV சர்வேலன்ஸு, எல்லா பக்கமும் கேமரா எடுத்து சுற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க IPL மேட்ச் நடக்கிற கிரவுண்டில். இப்போ IPL மேட்ச் நடக்கிற கிரவுண்டில் உட்காந்து ஒருத்தன் ட்ரக்ஸ் எடுக்கிறான்னா இப்படி கேடுகட்ட ஆட்சியை கொடுத்துவிட்டு நீங்களே இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறீங்க. கண்ணாடியை பார்த்து காரி துப்பிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு நீங்கள் திமுக காரங்க பண்ணிட்டு இருக்கு. மேம் கடைசி ஒரே ஒரு கேள்வி மேம். அதாவது உங்கள் சேனல்லாம் இருக்கக்கூடிய அர்ஜுனா குரல்ன்ற சேனலில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய கேஸை வந்து TR பாலு வித்ட்ரா பண்ணிட்டார் அப்படின்ட்டு. என்ன விஷயம் மேம் இது? அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவில் மாநில தலைவராக இருந்த பொழுது DMK ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று வெளியிட்டார். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க மேலேயும் சொல்லிட்டே வரப்போ அவர் TR பாலு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்து கொள்ளையடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டார். உடனே TR பாலு தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு போய் எனக்கு மானம் போயிடுச்சு அப்படின்னு மான நஷ்ட வழக்கு போட்டார். எனக்கு அண்ணாமலை 100 கோடி கொடுக்கணும் அப்படின்ட்டு. உடனே அண்ணாமலை என்ன சொன்னார்னா, நானே விசாரிக்கிறேன் வாங்க, நானே நேராக வாதாடுறேன்னு சொல்லி அது போச்சு. அப்போ தான் அண்ணாமலை அவர்கள் குறுக்கு விசாரணையில் எனக்கு 2 கப்பல் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 21 நிறுவனங்கள் இருக்குது, அதில் 3 தான் நாங்கள் எழுத்து போட்டிருக்கேன், மீதெல்லாம் என் குடும்பத்தில் இருக்கவங்க இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் யாருன்னு தெரியாது. எப்படி என் பையன் வச்சுருக்கான் சில நிறுவனங்களை, என் பொண்ணு வச்சுருக்கு, என் மனைவி வச்சுருக்கு, ஆனால் வந்து இவருக்கு தெரியாதான். அந்த அளவுக்கு இவரெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ நேற்று நடந்த ஹியரிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி TR பாலு அவங்க தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, மானம் போயிடுச்சுன்னு நஷ்ட வழக்கு போட்டிங்க, இப்போ உங்களுக்கு மானம் போகலையா? இல்லை மானம் இல்லையா? இப்போ அப்போ நீங்கள் என்ன ஒத்துக்கிறீங்களா? 10,000 கோடி ஊழல்னு பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் சொன்னது உண்மைதான், அந்த தகவல் உண்மைதானே ஒத்துக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அப்போ எதுக்காக நீங்கள் இதை வந்து வாபஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வியாக இருந்தது. எது எப்படி இருந்தாலும் சரி, பாஜக அப்படிங்கிறது வந்து லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிரானது. அதை செய்கிறவங்க யாரையாக இருந்தாலும் சரி நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிறது வந்து இது இன்னும் ஒரு தடவை வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் TR பாலு அவர்கள் வந்து அவரே ஒத்துருந்தார், 2 கப்பல் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனில். ஸோ அப்போ அந்த 2 கப்பலுக்கு எப்படி அவருக்கு வருமானம் வந்துச்சு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த அமௌண்ட்டுக்குலாம் எங்கேருந்து வந்துச்சு? அதே போல் அந்த குறுக்கு விசாரணையிலே அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்கும்பொழுது, உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருத்தரோட சொத்து கணக்கை நீங்கள் நிறுவனத்து கணக்கெல்லாம் அஃபிடேவிட்டில் காட்டல, உண்மை தானேன்னா ஆமான் இருக்கு. ஆக்சுவலாக அஃபிடேவிட்டில் வந்து எல்லாரோட ரத்த பந்தத்தில் இருக்கிறவங்களோட அதை காட்டணும், அதை காட்டாமல் விட்டுருக்காங்க, அது ஆமான்னு அவரே ஒத்துருக்கிறாரு. அப்போ கோர்ட் இங்கே முடிவு பண்ணணும். இப்போ நானே வந்து இவங்க வந்து என் வீட்டில் ஒருத்தவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு கேஸ் போடுறேன். அப்போ அதை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆமான்னு, என்னை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது கோர்ட்டு கேட்கணும்ல, ஒத்துக்குனா கொலை பண்ணிட்டேன்னு. அப்படி இருக்கும்போது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், நீ வேணா கேஸை வாபஸ் வாங்கிக்கணும், நான் இந்த கேது நடக்கும் அப்படின்னு சொல்லணும்ல. அப்படியே TR பாலு அவர்கள் ஒத்துக்கிட்டாரு, எனக்கு 2 கப்பல் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்க மேலே கட்டு இதை வந்து நான் அஃபிடேவிட்டில் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. அப்போ அது தப்பு தானே? அப்போ இதுக்கு வந்து கோர்ட்டே சுகமோட்டவாக எடுத்து அவங்க மேலே விசாரிக்கணும்ல. அப்போது இந்த திமுக அப்படின்னாலே நீங்கள் கண்ணத்தை மூடிக்கிட்டு யாரை தொட்டிங்கனாலும் எல்லார் மேலேயும் ஒரு கேஸ் இருக்கும். எல்லாம் 1 கோடி 2 கோடிலாம் கிடையாது, எல்லாம் 500 கோடி 1000 கோடி 10,000 கோடி 20,000 கோடின்னு 1000 கோடிகளில் தான் எல்லாரும் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. இதற்கு மக்கள் நிச்சயமாக
இந்த தடவை கொடுத்ததே வந்து ரொம்ப கம்மியான தண்டனை, அதிகமான எம்எல்ஏக்களை வந்து கொடுத்துருக்காங்க மக்கள். இதுவே பெரிய தப்பு. அடுத்த முறை ஒரு இலக்கம் 2 இலக்கமே தொடக்கூடாது அவங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து இவங்க காலி பண்ணி விடணும். அப்பதான் இவங்களோட திமிர் அடங்கும். ஓகே மேம், கடைசியாக சின்னதாக பிரீஃபாக மேம், அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாருமே வந்து இங்கே வந்து தாவைகள் இணைஞ்சிட்டாங்க. வேலுமணி அவர்களுமே கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறதா தெரிய வருது. எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவரோட ஈகோ, அதனால தான் இப்போ அதிமுகவே அழிஞ்சு போச்சுன்ற மாதிரி சொல்லப்படுது மேம். எப்படி பார்க்குறீங்க? அதிமுக கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை நம்ம பேச முடியாது. ஏன்னா அது அவங்களோட உட்கட்சி விவகாரம். அவங்களுக்குன்னு பொதுக்குழு இருக்குது, அவங்க கூட்டி அந்த முடிவெடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்க அப்படின்னா அது கடுமையான கண்டனத்துக்குரியது. ஏன்னா மக்களோட வரிப்பணத்தில் தான் இன்னைக்கு செலவு பண்ணுறாங்க. ஒரு தொகுதிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணப்படுது ஒரு எலெக்ஷனுக்கு. இப்போ நீங்கள் ஜெயிச்சு ராஜினாமா பண்ணுறீங்கன்னா திருப்பி அங்கே ரீஎலெக்ஷன் வருது, இடைத்தேர்தல் வருதுன்னா திருப்பி அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. இந்த காசெல்லாம் யார் கொடுப்பா? அப்ப யார் வேணும்னே ராஜினாமா பண்றாங்களோ அவங்க கிட்ட அந்த காசை வாங்கணும். அப்பதான் அவங்களாம் இதை செய்ய மாட்டாங்க. நீங்க ஒரு சின்னத்துல நின்று மக்கள் கிட்ட போய் கேட்டு மக்கள் உங்களை மதிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க அதை மதிக்காம திருப்பி நீங்க ராஜினாமா பண்ணிட்டு நான் இன்னொரு கட்சி மாறுறதுக்காக ராஜினாமா பண்ணேன்னா ஏன் 5 வருஷம் வெயிட் பண்ண முடியாது உங்களால? எப்படி இருந்தாலும் மக்கள் உங்களை எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. இல்ல நான் இங்கேருந்து விட்டு ஆளுங்கட்சியில இருக்கிற எம்எல்ஏவா இருக்கணும் அங்க ஓடுவேன் அப்படின்னா அப்ப நீங்க என்ன மாதிரியான அரசியல்வாதிகள்? அப்ப நீங்க மக்களை எப்படி மதிக்கிறீங்க? அப்ப நீங்க திருப்பி போய் அதே தொகுதியில நான் வேற சின்னத்துல கேட்பேன், நீங்க என்னைய போட்டு உட்கார வச்சு அங்க போய் உட்கார வைக்கணும்னா அப்ப மக்களை நீங்க என்னவா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வச்ச எடுபடிகள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு நாள் வேலைக்கு லீவை போட்டு எங்கெங்கயோ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பஸ்ஸை பிடிச்சி இன்னொரு ஊருக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை செலக்ட் பண்ணி உட்கார வச்சா நீங்க எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ராஜினாமா பண்ணிட்டு போனீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது நீங்க என்ன மக்களை மதிக்கிறீங்க? இதுக்கு பேர் மக்களாட்சியா? அப்போ இதுக்கு வந்து கடுமையான அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இனிமேல் புதுசாக ஒரு ரூல்ஸை வந்து போடணும். இந்த மாதிரி ராஜினாமா பண்ணுறவங்க ஏற்கனவே எலெக்ஷன் நடந்ததுக்கு உண்டான செலவையும் கொடுக்கணும், அடுத்து நடக்க போகிற எலெக்ஷனுக்கான செலவையும் அவங்க தான் கொடுக்கணும். அப்படி கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரியான வேலை பண்ணுறவங்களாம் நிறுத்துவாங்க. ஓகே மேம், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க மேம். உங்கள் பொன்னான நேரத்தில் நம்ம இருக்கிறதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.